ஓம் சாந்தி. 17/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பழைய உலகம் மாறி இப்பொழுது புதியதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து உத்தம தேவ பதவியை அடைய வேண்டும். கேள்வி: சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்? பதில்: செல்வம் தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். களைப்படைய மாட்டார்கள். ஆனால் சுயம் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்தது என்றால் சேவை செய்வதற்கு கூட ஊக்கம் உற்சாகம் வராது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை வந்து புரிய வைக்கிறார். பரம்பிதா ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். எப்படி ஆசிரியர் தினந்தோறும் கற்பிக்கிறார், தந்தை அறிவுரை மட்டும் அளிப்பார், பராமரித்து கொண்டு இருப்பார். ஏனென்றால் தந்தையுடன் வீட்டில்தான் குழந்தைகள் இருக்கிறார்கள், தாய் தந்தை கூட இருக்கிறார்கள். இதுவோ அதிசயமான விஷயமாகும். ஆன்மீக தந்தையிடம் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்று ஆன்மீக தந்தையிடம் மூலவதனத்தில் இருப்பீர்கள். பிறகு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளிக்க அல்லது தூய்மையாக ஆக்குவதற்கு, சுகம் மற்றும் சாந்தியை அளிப்பதற்கு வருகிறார். எனவே அவசியம் கீழே வந்து இருக்கக்கூடும். இதில்தான் மனிதர்களுக்கு குழப்பம் உள்ளது. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறார் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவதில்லை. அவசியம் மனித உடலில்தான் வருகிறார். அதுவும் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றேன் என்று அவரே கூறுகிறார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிப்பதற்காக வந்துள்ளார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். பாபா சொல்றாங்க, அதாவது இப்போ நீங்க பாபா கூட இருக்கிறதுனால அப்பாங்கிற ஒரு உறவுல இருந்து பாபா வந்து நம்மளை வளர்க்கிறாரு, நமக்கு அறிவுரை அளிக்கிறார். அவரே டீச்சர் ஆகும்போது நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். ஏன்னா அங்கே உலகத்தில் கூட ஆசிரியர் கற்பிப்பாங்க, தந்தை வந்து அறிவுரை வழங்குவாங்க, பாதுகாப்பாங்க. இங்கே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு. அவரே எல்லா ரீதியிலையும் நமக்கு செய்துட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் தந்தை கூட இருக்கிறீங்க. ஒன்று நீங்கள் மூலவதனத்தில் இருந்தீங்க, அப்பையும் கூட இருந்தீங்க. இப்போ இங்கே தந்தை கல்பத்தில் ஒரு முறை இந்த சமயத்தில் இந்த புருஷோத்தம சங்கமிகத்தில் வந்து உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக, உங்களை தூய்மையாக மாற்றுறதுக்காக, சுகம் சாந்தி அளிக்கிறதுக்காக கீழே வர்றாரு. அது எப்படி வர்றாருன்னா சாதாரண மனித உடலில் தான் வர்றாரு. இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனித உடலில் தான் வர்றாரு. மற்றபடி அந்த சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்பொழுது பழைய உலகம் முடிந்து புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிறது. மனித நிலையிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். தேவதைகளிலும் கூட உத்தமமான பதவி இந்த லக்ஷ்மி நாராயணுடையதாகும். இவர்களும் மனிதர்கள்தான். இவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. எனவே தேவி தேவதைகள் என அழைக்கப்படுகின்றனர். எல்லாவற்றையும் விட உத்தமமான குணம் தூய்மையாகும். பாரதத்தில்தான் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பிறகு பழையது முடிந்து போய்விடும். கொஞ்சமாவது இருக்கும், பிரளயமோ ஆவதில்லை. இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் உள்ளது. இப்பொழுது இருப்பது சங்கம யுகமாகும். புதிய உலகத்தில் அவசியம் இந்த தேவி தேவதைகள் இருந்தார்கள், பிறகும் அவர்களே இருப்பார்கள். இது ராஜயோகத்தின் படிப்பாகும். யாருக்காவது விளக்கமாக புரிய வைக்க முடியவில்லை என்றால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூறுங்கள். அனைவருக்கும் தந்தையான பரம்பிதா பரமாத்மாவை
அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் கூறுகிறார், நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள், பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள். உண்மையில் கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள், சத்தியுகத்தில் தூய்மையாக இருப்பார்கள். இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா கூறுவதாவது, தேகத்துடன் கூட இந்த எல்லா அசுத்தமான சம்பந்தங்களை விடுத்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் மீண்டும் தூய்மையாகி விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு சுலபமானது! தூய்மையாகக்கூடிய விஷயம் எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ சுலபமா இருக்கு. அவரை நினைச்சா போதும், தூய்மை ஆயிடலாம். இது சுலபமான விஷயம்தான் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் புத்தியில் இருக்கட்டும். யார் தாரணை செய்வார்களோ அவர்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுகிறார்கள். உங்களுக்கு மிகவும் அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று பரம்பிதா பரமாத்மா கூறுகிறார். அனைவருக்குமே இதையே நினைவூட்டுங்கள். தந்தையின் செய்தியை கூறுவதுதான் முதல் நம்பர் சேவையாகும். நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். சேவையில் எப்பயுமே ஆஜராக இருக்கணுன்றார், தயாராக இருக்கணும். நாம் கூட குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் என்று மனதில் தோன்ற வேண்டும். இந்த செய்தியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஏனென்றால் பிகே என்ற பெயரை கேட்டே பயப்படுகிறார்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், பதித்த பாவனர் ஆவேன். என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகும். இதை குறித்து கொள்ளுங்கள். இது மிகவுமே பயன்படக்கூடிய விஷயமாகும். உள்ளங்கையில் அல்லது கையில் வார்த்தைகளை எழுத வைக்கிறார்கள் அல்லவா? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா கையில் எழுத வைக்கிறாங்க, உள்ளங்கையில் காட்டி இங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் எழுதிவிடுங்கள். அதை போல் இறைவனை நினைவு செய்தோம் அப்படின்னா நம்ம விக்கிரமங்கள் விநாசம் ஆயிடுது. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், பதித்த பாவனர். இந்த வார்த்தையை நம்ம கூட கையில் எழுதிடணும் அப்படின்றாரு. இவ்வளவு மட்டும் கூறினால் கூட கருணையுள்ளம் கொண்டவர்களாக நன்மை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதை மட்டும் செய்தாலே போதும் அப்படின்றாரு பாபா. தங்களிடம் தாங்களே உறுதி எடுக்க வேண்டும். சேவை அவசியம் செய்ய வேண்டும். இது இவருடைய கடைசி பிறவியாகும். இந்த பிரம்மாவினுடைய கடைசி பிறவி. நாம் பிராமணர்கள் ஆவோம். நாமோ பிறகு தேவதையாக ஆகிவிடுவோம். பிரம்மா கூட பிராமணன் ஆவார். பிரஜாபிதா பிரம்மா தனியாக ஒன்றும் இருக்க மாட்டார் அல்லவா? அவசியம் பிராமண வம்சாவளி கூட இருக்கும். பிரம்மாவே விஷ்ணு தேவதை, பிராமணர்கள் குடுமி உடையோர், குடுமிக்கு சமமானவர்கள். அவர்களே தேவதைகள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகிறார்கள். உங்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் யாராவது அவசியம் வெளிப்படுவார்கள். அவர்கள் கூட சேவை செய்ய முடியும். அதிகாலை எழுந்து மனிதர்கள் கடை திறக்கும் பொழுது காலையின் கடவுள் என்கிறார்கள். நீங்கள் கூட அதிகாலை சென்று தந்தையின் செய்தியை கூறுங்கள். உங்களுக்கு தொழில் மிகவும் நன்றாக நடக்கும் என்று கூறுங்கள். நீங்கள் தலைவனை நினைவு செய்தீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கும். அமிர்த வேளையின் நேரம் நன்றாக இருக்கும். தற்காலத்தில் தொழிற்சாலைகளில் தாய்மார்கள் கூட அமர்ந்து வேலை செய்கிறார்கள். இந்த பேட்ஜ் கூட தயாரிப்பது மிகவும் சுலபமாகும். குழந்தைகளாகிய நீங்கள்தான் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். தூக்கத்தை விட்டு விட வேண்டும். தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்தியை அளிக்க முடியும். உங்களுடைய ஞானமோ மிகவும் உயர்ந்ததாகும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். வீடு செல்வதற்காகவே மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். பரந்தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான்
முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே செல்லுவதில்லை. குழந்தைகள் மிகவுமே மந்தமாக உள்ளார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு உழைப்பு செய்வதில்லை, சாக்கு போக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் மிகவும் சகித்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. யாராவது சேவை செய்வதில்லை என்றால் தாரணை இல்லை என்று பாபா நினைக்கிறார். எப்படி செய்தி கொடுக்க வேண்டும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். ட்ரெயின்ல கூட நீங்கள் இந்த செய்தியை அளித்து கொண்டே இருங்கள். நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிலர் சாந்திதாமத்திற்கு செல்லுவார்கள் அல்லவா? வழியை நீங்கள் தான் கூற முடியும். முக்தி அடையணும்னாலும் உங்களுடைய ஞானம்தான் அவங்களுக்கு போய் சேரணும், நீங்கள் தான் வழியை சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. பிராமணர்களுக்கு நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே புரிந்து கொண்டு விடுவார்கள். கூறுங்கள், நீங்கள் கூட பிராமணர்கள் ஆவீர்கள். நாங்கள் கூட எங்களை பிராமணர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். உலகியல் பிராமணர்களுக்கும் போயிட்டு இந்த ஞானம் சொல்லணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது கூறுங்கள், உங்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வது யார்? பிரம்மாவின் பெயரை தவிர வேறு பெயரை கூற மாட்டீர்கள். உங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது யார் அப்படின்னு கேட்டா பிரம்மா தான் எங்களை படைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். பிராமணர்களுடையது மிகவும் பெரிய பெரிய குலங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய பரம்பரை அவங்களுடைய குடும்பம் குலங்கள் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க பிராமணர்கள், அவங்களுடைய வம்சாவளி கூட இருப்பாங்க. பூஜாரி பிராமணர்களோ ஏராளமானவர் உள்ளார்கள். அஜ்மீருக்கு ஏராளமான குழந்தைகள் செல்கிறார்கள். ஒருபொழுதும் யாருமே இவ்வாறு சமாச்சாரம் கொடுக்கவில்லை. நாங்கள் பிராமணர்களை சந்தித்தோம். அவர்களிடம் உங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் யார், பிராமண தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார் என்று கேட்டோம். இந்த மாதிரி செய்தியெல்லாம் பாபா கிட்ட வர்றதில்லையா. போறாங்க, இந்த சேவை செய்துட்டு செய்தியை சொல்லணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான பிராமணர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். யாத்திரைகளில் பக்தர்கள் தான் செல்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய இந்த படமும் மிகவும் நன்றாக உள்ளது. ஜெகதாம்பா யார், லக்ஷ்மி யார் என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல நீங்கள் வேலைக்காரர்களுக்கும் காட்டுவாசியினருக்கும் போன்றோருக்கும் புரிய வைக்கலாம். உங்களை தவிர அவர்களுக்கு வேறு யாருமே கூற முடியாது. மிகவும் கருணை உள்ளம் உடையவராக ஆக வேண்டும். எல்லா தரப்பினருக்கும் நம்ம போய் சொல்லணும் ஞானம் அப்படின்றார். அந்த அளவுக்கு உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய செய்தி தீவிரமாக வெளிப்படும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இதே செய்தியை அனைவருக்கும் அளித்து கொண்டே இருங்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் கோடான கோடி பாக்கியசாலி ஆவீர்கள். மகிமையை கேட்கும் பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிறகும் மற்ற விஷயத்தின் மீது ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இது மறைமுகமான ஞானம், மறைமுகமான குஷியாகும். நீங்களோ மறைமுகமான வீரர்கள், யாருக்குமே தெரியாத வீரர்கள் என்று உங்களை தான் கூற முடியும். வேறு யாருமே யாருக்கு தெரியாத வீரர்கள் ஆக முடியாது. ஒரு போர் வீரர்னா வெளியில தெரியும், ஆனால் நீங்க கண்ணுக்கு தெரியாத வீரர்கள் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய தில்வாலா கோயில் முழுமையான நினைவார்த்தமாகும், மனதை கவரக்கூடிய பரிவாரமாகும் அல்லவா? அங்க நிறைய பேர் சிலைகளை காமிச்சிருக்காங்க. அது உங்களுடைய பரிவாரம் தான், மனதை கவரக்கூடிய பரிவாரம் அது. மகாவீர், மகாவீரங்கனை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள், இது முழுக்க முழுக்க தீர்த்த ஸ்தலமாகும், காசியை விடவும் உயர்ந்த இடமாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வீடு வீடாக சென்று தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். சேவை செய்வதற்கான உறுதி எடுங்கள். சேவைக்காக எந்த ஒரு சாக்கு போக்கும் கூறாதீர்கள்.
2வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம், கல்யாண்காரி தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு நொடியிலும் லாபத்தை பெறும் நிச்சய புத்தியுடன் கவலையற்றவர் ஆகுங்கள். நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் திரிகாலதர்ஷியாகி பாருங்கள். தைரியம் உற்சாகத்துடன் தன்னையும் உலகத்தார்களையும் சக்திசாலி ஆக்குங்கள். தன்னை நோக்கி வரும் புயலால் ஆடி போகாதீர்கள். உறுதியாக இருங்கள். கிடைத்துள்ள நேரம், துணை, பலவிதமான பொக்கிஷங்களால் செல்வந்தராக சர்வ சக்திவானாக ஆகுங்கள். முழு கல்பத்திலும் இதுபோன்று நாள் மீண்டும் வராது. எனவே தனது அனைத்து கவலைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு நிச்சய புத்தியுடன் சதா கவலையற்றவராக ஆகுங்கள். நன்மை செய்யும் தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு நொடியிலும் லாபத்தை பெறக்கூடியவர் ஆகுங்கள். ஸ்லோகன், தந்தையின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள். அப்போது தீமைகள் யாவும் அறவே அகன்றுவிடும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. விதேகி ஆவதற்கான விதி புள்ளியாக மாறுவது, அசரீரி ஆவது, கருமாதீத்து நிலை பெறுவது, அனைத்திற்குமே விதி புள்ளியே. எனவே பாப்தாதா கூறுகின்றார், அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்தித்தாலும் ஆன்மீக உரையாடல் செய்தாலும் செயலில் ஈடுபடும் பொழுதும் முதலில் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகம் வையுங்கள். பிறகு எந்த காரணத்தினாலும் இந்த நினைவெனும் திலகம் அழியாமல் இருக்கிறதா, அழியாததாக உறுதியாக உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்